ஹாய்ப்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைவே அண்ட் ரயில்வே இன்ஜினியரிங்கில் யூனிட் 4 ரயில்வே பிளானிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? சிலபஸை வந்து நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். இதுதான் உங்களோட அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ். அதில் வந்து எலமெண்ட் ஆஃப் பர்மனன்ட் வே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வருஷமும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸில் வந்து அதாவது ரீஃப்ரேம் பண்ணி கேட்டிருப்பாங்க. பர்மனன்ட் வே இல்லை ரயில்வே ட்ராக்னா என்னது, ரயில் ரோட்ஸ்னால் என்னது, அதுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணுறாங்க, சில டைம் வந்து ரயில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், சில டைம் ஸ்லீப்பர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பேலஸ்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ரயில் ஃபிக்சர்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆஃபை நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே படிச்சுக்கோ. டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு யூனிட் படிக்கிறேன்னா அந்த யூனிட்டில் 10 டாபிக் இல்லைன்னா அந்த டாப்பிக்கை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த ஆஃப் தான் பார்க்க போகிறோம். எலமெண்ட் ஆஃப் பர்மனன்ட் வே அதுக்குள்ளார தான் ரயில், ஸ்லீப்பர், பேலஸ்ட், ரயில் ஃபிக்சர் அண்ட் ஃபாஸ்டனிங், செலெக்ஷன் ஆஃப் காஜ், ட்ராக்ட்ரஸ், கோனிங் ஆஃப் வீல், க்ரீப் இன் ரயில், டிஃபெக்ட்ஸ் இன் ரயில். இந்த டாபிக் வந்து ஒரு கொஸ்டினாக படி. அடுத்தது இது ஒன்று. இப்போதைக்கு இதை மட்டும் படித்தா போதும். ஓகேவா? இப்போ எலமெண்ட் ஆஃப் பர்மனன்ட் வே. இப்போ பர்மனன்ட் வேனா ஒன்றும் இல்லைப்பா, ரயில்வே ட்ராக்கை தான் பர்மனன்ட் வேன்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா ரயில், ஸ்லீப்பர், பேலஸ்ட், ரயில் ஃபிக்சர், ஃபாஸ்டனிங். இதை ரிப்பீட்டடாக திரும்ப டயக்ராம் போட்டு எழுது, இல்லைனா மைண்ட் மேப் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் எழுதணுன்னா ஃபங்க்ஷன்னு ஒரு டாபிக் போடு, கேரக்டரிஸ்டிக்னு ஒரு டாபிக் போடு, ரெக்குயர்மெண்ட்டுன்னு டாபிக் போடு, அட்வான்டேஜஸ்னு போடு, டிஸ்அட்வான்டேஜஸ்னு போடு. இதெல்லாம் பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரே கதையை திரும்ப ரிப்பீட் பண்ணி வைக்க போகிற பேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு. ஒரே பக்கத்தில் முடிக்காத ஒரு 5 பக்கமாவது எழுத பாருங்கள் ஒரு கொஸ்டின். ஓகேவா? மினிமம் 3 பேஜஸாவது எழுதுங்க. அடுத்தது காம்போனன்ட் சேம், நான் இதை தான் திரும்ப எழுதி வச்சுருப்பேன். அடுத்தது டயக்ராம், நல்லா பார்த்துக்கோ. டயக்ராம், இந்த டயக்ராம் மட்டும் பார்த்தினாலே நீ கதை ஃபுல்லாக எழுதிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஹை செக்ஷனில் இருக்கு இல்லையா, அதுதான் ரயில். இது மேலே தான் வந்து ட்ரெயினோட வீல் இருக்கும். இப்போ நீ கிராஸ் செக்ஷன் ஒரு ரயில்வே ட்ராக்கை கட் பண்ணி முன்னாடி நின்று பார்க்குற, அப்படி இருக்கும்போது இதுதான் உன்னோட வியூவாக இருக்கும். இது உனக்கு முன்னாடி இது தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் ரயில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட். ரெண்டாவது வந்து ஸ்லீப்பர், ஸ்லாபு. ஓகேவா? அடுத்தது வந்து பேலஸ்ட்னால் ஜல்லி நிறைய ரயில்வே ட்ராக்கில் இருக்கும் இல்லையா, அதுதான் பேலஸ்ட். அடுத்து ஃபார்மேஷன். இதை 4 வச்சு தான் கதை. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறேன் இல்லையா, ஒன்றுத்துக்கு ஃபங்க்ஷன் வந்து இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அதையே நீ திரும்ப எழுதி வைப்பேன். ஃபஸ்ட்டு ரயிலோட ஃபங்க்ஷன் என்னென்னா, இதுக்கு மேலே வீல், ட்ரெயினோட வீல் இருக்கும்ல, அந்த லோடை வந்து இது கேரி பண்ணிக்கும். ஓகேவா? அப்போ கேரி லோட் ஃப்ரம் எங்கே, வீல்லேருந்து, ட்ரெயின் வீல்லேருந்து வந்து கேரி பண்ணிக்கும். ரெண்டாவது பாயிண்டில் என்ன எழுதுவேன்னா, ட்ரான்ஸ்ஃபர் லோடு டு எதுக்கு, ஸ்லீப்பருக்கு லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ நீ இது டிஸ்ட்ரிபியூட் லோட் டு என்னது, ஸ்லீப்பரு, அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் லோட் டு ஸ்லீப்பர் அப்படின்ற பாயிண்ட் எழுதுவேன். அப்போ வந்து லோட் கேரிங் ஃப்ரம் ட்ரெயின், ட்ரான்ஸ்ஃபர் லோட் டு என்னது, ஸ்லீப்பர்னு எழுதுவேன். இப்போ ஸ்லீப்பர்னு வரும்போது அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா, கேரிங் லோட் ஃப்ரம் என்னது ரயில், ட்ரான்ஸ்ஃபர் லோடு டு என்னது பேலஸ்ட். ட்ரான்ஸ்ஃபர்னு எழுதலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூட் கூட எழுதலாம். டிஸ்ட்ரிபியூட் லோட் டு பேலஸ்ட். இப்போ பேலஸ்டோட வேலை என்னென்னா, அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா கேரிங் லோட் ஃப்ரம் ஸ்லீப்பர், அடுத்தது டிஸ்ட்ரிபியூட் லோட் டு ஃபார்மேஷன். இவ்வளோ தான் கதை. ஓகேவா? இந்த கதையை வச்சு தான் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ ரயில்னு டிஃப்ரெண்ட் டாபிக் கேட்டாலும் நீ ஃபஸ்ட்லேருந்தே எழுத, அந்த டயக்ராம் கம்பல்சரி போடணும், இந்த டயக்ராம் போடணும். ஓகேவா? டயக்ராம் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைப்பா, நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடு. ஆனால் டயக்ராம் வந்து கொஞ்சம் பெருசாக போடு. ஒரு 1/2 பேஜ் 1 பேஜ் அளவுக்கு நல்லா பெருசாக போடு. பேப்பர்லாம் நிறையா இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கண்டினியூஸ் கிரிடர். இப்போ கிராஸ் செக்ஷன்லாம் இந்த ஐ செக்ஷன் காமிச்சேன் இல்லையா, இதுதான் வந்து உன்னோட ரயில். அதை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூஸாக இருக்கும், ரெண்டு இருக்கும். ஓகேவா? பேரலாக இருக்கும். அந்த பேரலல் 2 லைனும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுதான் என்னது, காஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதோட வேலை என்ன, கேரிங் லோட் ஆன் ட்ரெயின், ட்ரான்ஸ்ஃபர் லோட் ஆன் ஸ்லீப்பர். இந்த கதையை தான் திரும்ப எழுத போகிறேன்னு சொன்னீங்க. அதுதான் லெவலாக இருக்கணும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா? அதுதான் சொல்ல வராங்க. இதில் வந்து ஃபங்க்ஷன், இது எக்ஸ்ட்ரா டாபிக். ஃபங்க்ஷன், ரெக்குயர்மெண்ட்டு, அடுத்தது என்னதுன்னா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். நீ எக்ஸ்ட்ரா கதை எழுதுறதுக்கு இதை வச்சியே தான் நீ கதை எழுத போகிற. டயக்ராம் நல்லா பார்த்துக்கோ. 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது வந்து ஸ்லீப்பர்ஸ் வந்து என்னதுன்னா, ஸ்லீப்பர்ஸ்னால் ட்ரான்வர்ஸ் டைரக்ஷன். அப்போ இந்த ஐ செக்ஷனுக்கு கீழே வச்சுருப்பாங்க. இது இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உன்னோட ஸ்லீப்பர். இந்த ஐ செக்ஷன் ஸ்லாப் இருந்துச்சு, ஐ செக்ஷன் வந்து ரயிலு, அது கீழே வந்து ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஸ்லீப்பர். ஓகேவா? அந்த ஸ்லீப்பர் வந்து ட்ரான்வர்ஸ் டைரக்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
கேரிங் லோட் ஃப்ரம் ரெயில் ட்ரான்ஸ்ஃபர் லோட் டு பேலஸ்ட், அந்த கதை சொன்னாலே அதுதான். இதோட வேலை என்னென்னா காஜ் மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த வந்து காஜ்னா இந்த ஐ செக்ஷன் 2 பேரலாக போட்டிருக்கோம்ல, அதை சமமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த வேலை லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா. அடுத்தது என்னென்னா டைப்ஸு வுட்டன்னு, கான்கிரீட், ஸ்டீல், காம்போசைட், கேஸ்ட் அயர்ன், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றுத்துக்கு இதே டயக்ராம் போட்டு நீ எக்ஸ்ட்ரா வரைஞ்சா கூட ஓகே தான், இல்லை ஒரே டயக்ராமோட நிறுத்திக்கிட்டாலும் ஓகே தான். டயக்ராம் வர பேஜ் ஃபில் ஆகும். அடுத்து ஃபங்க்ஷன், ரெக்குயர்மெண்ட், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இதை வச்சு எழுத போகிறேன். அடுத்தது பேலஸ்ட். பேலஸ்ட்னால் ஜல்லி தான்ப்பா. லேயர் ஆஃப் கிரானுலர் மெட்டீரியல். அந்த லேயர் இந்த ட்ராக்கில் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த லேயரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பேலஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. கிரானுலர் மெட்டீரியல். க்ரஷ்டு ஸ்டோன், பெட்டு. ஓகேவா, பெட்டாக போட்டிருப்பாங்க. அது வந்து அதோட வேலை என்னென்னா லோட் கேரிங் ஃப்ரம் ஸ்லீப்பர் ட்ரான்ஸ்ஃபர் லோட் டு சாயில் இல்லை ஃபார்மேஷன், ரெண்டும் ஒன்று தான். அதோட வேலைனா ப்ரொவைட் ட்ரைனேஜ். இப்போ மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணி வந்து அங்கேயே தேங்கி நிற்காது, கீழே ட்ரைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேவா. அந்த வேலையும் இதுதான் பார்க்குது. இது வந்து டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கன் ஸ்டோன், கிரேவல், பிரிக், பேட்ஸ், மோரம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 3 மட்டும் எழுதிக்கிட்டால் போதும். டயக்ராம் வந்து சேம் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே டயக்ராம் வரைஞ்சி ஒன்று ஒன்றா நீ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு நினச்சா கூட ஒரு டாபிக் போட்டு அதுக்கான கதை. இப்போ ப்ரோக்கன் ஸ்டோன்னா நீ எழுத போகிற, கிரேவல்னால் உனக்கு தெரிய போகுது, அதை அப்படியே ஒரு 5 பாயிண்ட் போட்டு எழுதுங்க. ஃபங்க்ஷன், ரெக்குயர்மெண்ட், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து ரயில் ஃபிக்சர்ஸ். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்குறது தான், இதுவுமே ஒரு காம்போனன்ட் தான். ஓகேவா. ரயில் ஃபிக்சர் அண்ட் ஃபாஸ்டனிங்னா நான் இந்த பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கோ, ஒரு பாயிண்ட்டாக போட்டு இந்த டயக்ராம் வச்சு நீ கதை எழுதிக்கோ. நான் இந்த டயக்ராம் வச்சு உனக்கு சொல்கிறேன். இது வந்து ரயில் ஃபிக்சர் அண்ட் ஃபாஸ்டனிங்னா நல்லா ரயில்வே ட்ராக்கில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபிக்சர் அண்ட் ஃபாஸ்டனிங். அது என்னென்ன ஜாயினிங் ஆஃப் ரயில் டு ஸ்லீப்பர் இல்லைனா ரயில் டு ரயில், அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சின்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ், இது என்னது காம்போனன்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபிக்சர் அண்ட் ஃபாஸ்டனிங் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் பிளேட், பியரிங் பிளேட், ஸ்பைக்ஸ், போல்ட், கீ, சேர். இப்போ ஃபிஷ் பிளேட்டுனா பாரு, இப்போ ரயில்வே ட்ராக் இருக்குது, அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து இதே மாதிரியே டயக்ராம் வர, நீ அக்யூரேட்டெல்லாம் வரையணும்னு இல்லை, நான் எப்படி வரைஞ்சிருக்கேனோ அதே பென்சில் அழகாக வரைங்க. ஓகேவா. ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணு, பிளாக் பென், ப்ளூ பென் யூஸ் பண்ணுங்கள். டாபிக் எப்பயுமே பிளாக் பெனில் எழுதுகிற, அப்போ தான் உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். ஒரு நீட் ப்ரெசன்டேஷன் நீ தப்பாக எழுதியிருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் கரெக்டாக இருந்திருந்தா கூட உனக்கு நிறையா மார்க் கிடைக்கும். ஆனால் நீட் ப்ரெசன்டேஷன் இருந்தால் மட்டும் தான் உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேவா. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ ரயில், இதுதான் ஹை செக்ஷன் ரயில்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ரயில் வந்து இன்னொரு ரயிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளேட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் போல்டு போட்டிருப்பாங்க, இல்லைனா ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது, ஆணி மாதிரி இருக்கிறது, இதுதான் ஸ்பைக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளேட்டை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபிஷ் பிளேட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற போல்டை தான் போல்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் புரிஞ்சிச்சா. இப்போ இந்த டாபிக் 2 மார்க்கில் கேட்டால் கூட உனக்கு எழுத தெரிஞ்சிடும். இந்த டயக்ராம் வரைங்க. ஓகேவா. ஒன்றுத்துக்கு தனியாக டயக்ராம். இப்போ ஃபிஷ் பிளேட் போட்டு இந்த டயக்ராம் வர, போல்டுக்கு திரும்ப டயக்ராம் போட்டு இந்த போல்டு வரைஞ்சி காட்டு, உனக்கு பேஜ் ஃபில் ஆகும். அதுக்கும் 2 பாயிண்ட் எழுது. நான் இப்போ சொன்ன கதை தான். ஓகேவா. 2 இதுக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கதை தான் திரும்ப ஒன்றுத்துக்கு கீழே இந்த 2 பாயிண்ட்டை தான் எழுத போகிறீங்க. ஃபிட்டிங் பண்ணுறது, ஜாயினிங் ஸ்லீப்பர் அண்ட் ரயில் தான். ஓகேவா. எண்ட் டு எண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இன்னொன்று என்னது, பியரிங் பிளேட்டு. பியரிங் பிளேட்னா இந்த ரயில் இருக்கு இல்லையா, இதுக்கு அடியில் வைக்கிறதுக்கு, அசையாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது தான். ஓகேவா. இதுதான். ஓகேவா. இதில் இன்னொன்று இருக்குது, என்னதுன்னா சேர்னால் வந்து சேம் அதே தான், கொஞ்சம் என்னது திக்னஸாக அதிகமாக இருக்குது. இது வந்து என்னது பிளெயினாக இருக்கும். இதுக்கு அடியில் கூட வைப்பாங்க. ஓகேவா. அப்போ என்னது, இது வந்து பியரிங் பிளேட்டு, இது சேரு. ஓகேவா. இதுக்கு மேலே தான் ஐ செக்ஷனை வந்து இந்த ரயில் இருக்குல்ல நீட்டாக, அதை தான் இதுக்கு அடியில் தான் இது ரெண்டுத்தையும் வைக்கிறாங்க. புரியுதுங்களா. அடுத்தது என்னென்னா, இது அசையாமல் இருக்கிறதுக்காக வந்து இங்கே என்னது ஸ்க்ரூ போடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னது ஆணி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்பைக்ஸு. ஓகேவா. இந்த ஸ்பைக்ஸுன்றது இது 2 தான். ஸ்க்ரூ டைப்பில் இருக்கணும், இல்லைன்னா இந்த ஷேப்பில் இருக்கும் சாஃப்ட். அடுத்தது வந்து இந்த சங்கிலி மாதிரி இருக்குல்ல, செயின் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, கீஸ்ன்னு சொல்கிறாங்க. சாரிப்பா, இந்த கீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அது கீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது வந்து சேர், இது வந்து கீஸ். இதை வந்து நீ ரயில்வே ட்ராக்கில் பார்த்துருப்ப மோஸ்ட்லி. அடுத்தது செலெக்ஷன் ஆஃப் காஜ் செலெக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா,
நம்ம இந்தியாவில் மொத்தம் 3 காஜ் இருக்குது. ப்ராட் காஜ், மீட்டர் காஜ், நேரோ காஜ். அதோட சைஸ் பார்த்துக்கோங்க. ரயில்வே காஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ரயில்ஸ் அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே காஜ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எதை பொறுத்து செலக்ட் பண்ணுவேன்னா டிராஃபிக்கு, டெரெயின், காஸ்ட்டு, ஸ்பீடு. இப்போ நீ வந்து இந்த நேரோ காஜ்லாம் எங்கே பார்த்துருப்பேன்னா அந்த பார்க்கிலலாம் பார்த்துருப்பேன், இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்பேன். சின்னதாக வெஹிக்கல் உள்ளாரையே வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் மோஸ்ட்லி ப்ராட் காஜ் தான் நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலும் பேசஞ்சர்லாம் போகிறோம், கூட்ஸ்லாம் போகுது இல்லையா, அதில் இருக்கிறது இதுதான். ஓகேவா? இது எதெல்லாம் பொறுத்து செலக்ட் பண்ணுறாங்க, இது 3த்தில் எதை செலக்ட் பண்ணுறாங்கன்னா டிராஃபிக் கண்டிஷனை பொறுத்து, டெரெயின் கண்டிஷனை பொறுத்து, நில அமைப்பு தான் அது. அடுத்தது வந்து காஸ்ட்டு அமௌண்ட்டை பொறுத்து, ஸ்பீடை பொறுத்து தான் இந்த காஜ் லென்த்தை வந்து செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ட்ராக் இன் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? இது வந்து கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரயில்வே இன்ஜினியரிங். ட்ராக்கில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனா ரொம்ப கிரிட்டிக்கலான ஆஸ்பெக்ட் தான். அப்படின்னா என்னென்னா லோடு ஆக்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து சின்னதாக ஸ்ட்ரெயினும் அக்கர் ஆகும். ஸ்ட்ரெயின்னா என்னது? சேஞ்ச் இன் லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும். அதனால என்ன ஆகும்னா இது எங்கே இருக்குன்னா ரயிலில் மட்டும் இல்லை, ஸ்லீப்பர்ஸ்லேயும் நடக்கும், பேலாஸ்லேயும் நடக்கும். லோடு இப்போ ஹெவியாக ஒரு இடத்துல லோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேலஸ்ட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் இல்லையா, ஜல்லிலாம் மூவ் ஆகும், ஸ்லீப்பர்ஸ் வந்து கொஞ்சம் விரிவடையும், பஞ்ச் ஆகலாம், ரயிலுமே வந்து கொஞ்சம் லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும். இதனால என்ன ஆகும்னா ரயில் பக்லிங், ஓகேவா, வளையறதுக்கு தன்மை உண்டு, அதை தூக்கிக்கும், ஃப்ராக்சர் ஏற்படலாம், செட்டில்மெண்ட் ஏற்படலாம். இதனால வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? இது காஸ் அண்ட் எஃபெக்ட்னா இதை பொறுத்து. இதுதான் காஸ்னா பக்லிங், ஃப்ராக்சர், செட்டில்மெண்ட்னு எழுத போகிற. எதனால ஏற்படுதுன்னா ஹெவி லோடிங், அதெல்லாம் காசஸில் சொல்லுவேன். எஃபெக்டில் வந்து இதை சொல்லுவேன். ஓகேவா? அடுத்தது வந்து கோனிங் ஆஃப் வீல். இதுவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் எது கேட்டாலும் இது வரைக்கும் எழுதிடுங்க, அவன் இது வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சுக்கோ. இப்போ கோனிங் ஆஃப் வீல்னா என்னன்னா ரயில்வே, இப்போ நம்ம கார் டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா. ஆனால் ட்ரெயினுக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா அதோட வீல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் எட்ஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவுட்டர் எட்ஜோட டயாமீட்டர் வந்து சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரயில், இது மேலே ட்ரெயின் போகுதுன்னா இது வந்து உள்ளார இருக்கும் இப்படி. ஓகேவா? இது எப்பயுமே சென்டர்லேயே வச்சுட்ருக்குது. இதோட பர்பஸ் என்னென்னா ட்ரெயினை வந்து சென்டர்லேயே வச்சுட்ருக்கோம். வியர் அண்ட் டியரை வந்து அதாவது உராயிரம் இது வந்து கம்மிப்படுத்தும். அதனால ரொம்ப லைஃப் நிறையா வரும். டேமேஜஸ் ரயிலுக்கு வந்து அதிகமாக இருக்காது. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:20 இருக்கும். ரயில்வே வீலில் வந்து ஸ்லைட்லி இன்வார்ட் ஸ்லோப்னால் இந்த மாதிரி ரயில்வே வீல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இது பண்ணியிருப்பாங்க, சமமாக இருக்காது. அடுத்தது க்ரீப்பும் டிஃபெக்ட்ஸும் வந்து ஃபெயிலியர் தான்ப்பா. க்ரீப் அண்டு டிஃபெக்ட்ஸ் ரெண்டுமே ஃபெயிலியர் தான். ஓகேவா? க்ரீப்னா என்னதுன்னா கிராஜுவல் லாங்கிடினல் மூவ்மெண்ட் ஆஃப் ரயில். அப்போனா என்னது? இதுதான் ட்ரெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு இருக்குன்னா இது மேலே ட்ரெயின் போயிட்டே இருக்குன்னா இது வந்து அப்படியே இருக்காது. இதோட லென்த்து கொஞ்சம் வந்து விரிவடையலாம். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஆகலாம், இல்லைனா வந்து கான்ட்ராக்ட் ஆகலாம். இதெல்லாம் எப்போனா ஹெவி லோடு. ஓகேவா? பிரேக் கொடுக்கறது, இது என்னென்னா ஹெவி லோடு, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நீ எழுதலாம். ஓகேவா? தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன்னா இப்போ வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த அயன் ஸ்டீல்லாம் வந்து கொஞ்சம் விரிவடையும் இல்லையா, அந்த ரயில் கண்டிப்பாக விரிவடையும். அடுத்து கான்ட்ராக்ஷன்னா என்னதுன்னா சுருங்கும். நைட் டைமில், குளிர்காலத்தில், மழை டைம்லலாம் சுருங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால தான் ஒரு ரயிலுக்கு இன்னொரு ரயிலுக்கும் நடுவில் கேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட், கான்ட்ராக்ஷன் ஜாயிண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயிண்ட், இதெல்லாம் வந்து நீ கண்டிப்பாக இதில் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எழுத வேண்டியது எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன்லாம். எஃபெக்ட்ஸ் காமனாக இதுக்கு முன்னாடி படிச்சல பக்லிங் ஆகும், கிராக் ஏற்படும், வியர் அண்ட் டியர் ஏற்படும். இதெல்லாம் வந்து சேமாக அந்த பாயிண்ட் எழுதிக்கோ. டிஃபெக்ட் சேம் அதுதான், கிராக்கு, வியரு, காரிகேஷன், டிஃபார்மேஷன். கிராக்னா என்னன்னு தெரியும், உடையிறது, விரிசல் ஏற்படுறது. அடுத்தது வியர்னா என்னதுன்னா உராய்வுனால தேயறது. ஓகேவா? காரிகேஷன்னா பஞ்சாக, இப்போ இதுதான் ரயில்வே ட்ராக்னா அப்படியே பஞ்சாக பால் வச்சு அழுத்திட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். டிஃபார்மேஷன்னா கொஞ்சம் லென்த்து வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரிஜினல் லென்த்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் இதோட டைப்ஸ். பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் வந்து இன்டர்னல் டிஃபெக்ட், சர்ஃபேஸ் டிஃபெக்ட். சர்ஃபேஸ்னால் மேலே நடக்கிறது, இன்டர்னல்னால் அந்த ரயிலுக்கு உள்ளார நடக்கிறது. அந்த ரயில் இது இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார வந்து ஏதாவது கிராக் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது என்னது வியர்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், தேஞ்சு போயிருக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. எஃபெக்ட்ஸ்னால் இங்கே படித்த இதே தான் வந்து திரும்ப எழுத போகிறேன்.
அவ்வளோதான்ப்பா. இதுதான் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நீ படிக்க போகிற. சின்ன யூனிட் தான் இது.